இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீல ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், அப்படின்னா தான் அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமும் இது தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அடுப்பில் வந்து இட்லி பானை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். இட்லி தட்டு வச்சுட்டு இதை துணி எதுவும் போட வேண்டாம். நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படி எடுத்துருங்க. ஒரு பெரிய பிளேட்டில் தட்டிட்டு இதில் தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பரட்டி எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறுனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வைக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. இல்லைனா தண்ணி விட்டுரும். மீடியம் ஹையில் ஹீட் இருக்கிறப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டைப்ஸாக போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி செவக்காக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான புரோட்டா ஃபிங்கர் சூப்பராக தயாராகிடும். சப்போஸ் உங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்குன்னா அந்த மசாலா எல்லாம் செஞ்சுட்டு அதே மாதிரி எல்லோயிஷாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவோம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு டீ டைமில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.